வெல்கம் டு MSK மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. நம்ம ஸ்டுடியோவில் எந்த கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் மெயினாக போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் மெஹந்தி கிளாஸ், ஆரி கிளாஸ் அண்ட் வந்து பார்லர் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செலக்ட் பண்ணுற ஒரே கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி கிளாஸும் மேக்கப் மாஸ்டர் கிளாஸும். ஏன் செலக்ட் பண்ணுறாங்க மேக்கப் மாஸ்டர் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் 30 டேஸில் வந்து ஃபுல் ஹோல் பேக்கேஜை வந்து அவங்க கவர் பண்ணிடுறாங்க. கவர் பண்ணிவிட்டு வித்தின் 30 டேஸில் அவங்க ஃபீல்டில் இறங்கும் போது இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு இன்கம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிக் பண்ணுற ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்கப் மாஸ்டர் கிளாஸ். இங்கேயுமே தர்மபுரியிலையுமே நிறைய பேர் வந்துட்டு இருக்கிற ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் தான். நம்ம மேக்கப் மாஸ்டர் கிளாஸஸில் என்னென்ன சொல்லி தந்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேக்கப்பில் என்னென்ன லுக் இருக்குது அண்ட் வந்து அதில் என்னென்ன வெரைட்டிஸ், ஹெச்டி மேக்கப்பா, வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பா, ஹேர் ப்ரஷ் மேக்கப்பா, சிம்பிள் மேக்கப்பா, பார்ட்டி மேக்கப்பா, A to Z வந்து அத்தனை டீட்டெயிலுமே நம்ம அதில் சொல்லிடுறோம். இன்க்ளூடிங் பார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு ஐஷேடோ எப்படி செலக்ட் பண்ணணும், கலர் தியரி என்ன பண்ணணும், ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஃபேர் ஸ்கின்க்கு எப்படி போடணும், டஸ்கி ஸ்கின்க்கு எப்படி போடணும், ஃபவுண்டேஷன் செலக்ஷன் எப்படி பண்ணணும், டஸ்கி ஸ்கின் இருந்தால் என்ன பண்ணணும், ஃபவுண்டேஷன் செலக்ஷன் இல்லாமல் ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப மெயினாக வந்து ப்ராடக்ட் நாலேஜ். ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணணும், ப்ராடக்ட்ஸில் வந்து எங்கே வாங்கணும் ஃபஸ்ட்டு. நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம், எல்லா டெக்னிக்குமே தெரியுது. ஆனால் வந்து ப்ராடக்ட்டை எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு தெரியலனாவே அவங்களால வந்து ஃபீல்டில் இறங்க முடியாது. ஸோ ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், நாங்கள் டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மெயினாக ப்ராடக்ட் நாலேஜ், பிஸ்னஸ் ட்ரிக்ஸு என்னென்ன மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரு ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40% வந்து நீங்கள் இது தெரிஞ்சால் போதும், மேக்கப்பை தெரிஞ்சால் போதும். மீதி 60%ன்றது வந்து ட்ரிக்ஸ் தான். பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணும், ஒரு கஸ்டமர் எப்படி பிடிக்கணும், கஸ்டமர் எப்படி தக்க வச்சுக்கணுன்ற லாஜிக்கு, ஒரு பேனர் மேக்கிங். இப்போ வந்து நம்ம சிம்பிளாக டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ வந்து மெயினாக போயிட்டு இருக்கிறது ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ ஆன்லைனில் ஒரு பேனர், ஒரு யூனிக்கான பேனர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்ஸும் சொல்லிட்டு இருக்கோம். ஹேர் ஸ்டைல் கிளாஸஸ், ஹேர் ஸ்டைலில் வந்து ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைலு, அந்த 15 டைப்லையும் என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம யூஸ்வலாக போடுவோம், என்ன மாதிரி ஏரியாவுக்கு போடுவோம், அதே மாதிரி என்ன மாதிரி பீப்புள்ஸ்க்கு எந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகும், நம்ம எல்லாம் படிக்கிறத விட யாருக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து போடுறது ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரியான ட்ரிக்ஸு. அதே மாதிரி ஃப்ளார் மேக்கிங் கிளாஸஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளார் செலக்ஷனு, ஃப்ளாரை எங்கே வாங்கணும், எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களுமே அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாரீ ஃபோல்டிங் என்ன பண்ணணும், சாரீ ட்ரேப்பிங் என்ன பண்ணணும், சாரீ ட்ரேப்பிங்கில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, ஸோ அதில் நம்ம எதை மட்டும் பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகும்போது யூஸ் பண்ணணும், எதெல்லாம் ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்ற அத்தனை டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க போகும்போது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக கற்றுக்கும் போது ரொம்ப யூனிக்காக அதை பண்ணலாம். ஸோ அதில் தெளிவு இல்லாமல் இருக்கும்போது தான் நம்மளால் அந்த விஷயத்த வந்து கிளியர் கட்டாக பண்ண முடியாது. அவங்க வந்து அந்த விஷயத்த ரொம்ப ஸ்டாண்டர்டாக கற்றுக்கும் போது ஒரு பிரைடல் அட்டன் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதுதான் கரெக்டான தியரிஸ், இது நம்ம பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு லுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இறங்குறாங்க. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் பண்ணவங்களே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல்டில் இறங்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்டினது வந்து ஒரு மினிமம் பேக்கேஜாக இருந்தாலுமே அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு டிகிரி எல்லாரும் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு என்னத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் நம்மளோட அகாடமியில் ரொம்ப கம்மியான ஃபீஸ். ஒரு சென்னையில் போய் படிக்கிறீங்க, ஒரு பெங்களூரில் போய் படிக்கிறீங்கன்னா கூட இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. நம்மளோடதுல வந்து மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். அந்த மினிமம் ஸ்டூடெண்ட்ஸுமே இண்டிவிஜுவல் கேரோட A to Z அவ்வளோ டீட்டெயில்ஸுமே நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒர்த்தான கோர்ஸ் இது, ரொம்ப ஒர்த்தாகவும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அவ்வளோ டீட்டெயிலாக படிச்சுட்டு ஒரு டிகிரி படித்தாங்கன்னா கூட அவங்க வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஃபீல்டில் இறங்குறதுன்னு சொல்லி ரொம்ப யோசிப்பாங்க. பட் வந்து இந்த 30 டேஸ்க்கு அப்புறம் 31வது டேலே வந்து அவங்க ஷுவர் அவங்க வந்து ஒரு 10,000 20,000 30,000 ஏர்ன் பண்ணுறதுக்கான பெரிய வாய்ப்புகளே இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.
ஹோல் கிளாஸஸ் முடிஞ்சப்புறம் 30வது நாள் வந்து நம்ம ஒரு மாடலை வந்து அவங்க ஃபுல்லாக ரெடி பண்ணி அவங்களுக்கான அவுட்கம் என்னன்னு அவங்களே பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி 30 நாளுக்கு முன்னாடி ஒரு மாடல் ரெடி பண்ணுவாங்க. ஸோ 2 இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அத்தனை எரர்ஸுமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ஃபைனலாக முடிஞ்ச அப்புறம் அவங்க சர்டிஃபிகேட்டோட ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து அவங்க வெளியில் போவாங்க. ஸோ அது ஒரு ஒரு அவங்களோட ஃப்யூச்சரே வந்து டோட்டல் சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி மெஹந்தி கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 days வந்து இருக்கு. 10 daysக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 hours இருக்கும். நீங்க வந்து மெஹந்தி கிளாஸஸ்ல வந்து என்ன மாதிரி எல்லாம் கத்துக்க போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபிகர் எப்படி போடுறது, ஒரு சிம்பிள் டிசைன்ல இருந்து ஒரு ஃபிகர் எப்படி போடுறது வரலையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன மாதிரி பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுவோம். அந்த பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் அதை எப்படி ஹேண்ட்ல பேஸ்ட் பண்றது, என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கு, ஸோ என்ன மாதிரி எல்லாம் வந்து பிரைட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது அண்ட் வந்து ஹேண்டில் எப்படி பேஸ்ட் பண்ணுறது, ஹேண்டை எப்படி ரொட்டேட் பண்ணி கரெக்டாக யூனிக்காக ட்ரா பண்ணுறது அப்படின்ற வரலையும் நம்ம வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டு இருக்கோம். அதுலேயுமே வந்து ஃபைனல் டேயில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஹேண்டுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். காட்டின அப்புறம் வந்து உங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப யூனிக்காக ரொம்ப கிளியர் கட்டாக ஓகே இவ்வளோதான் வந்து மேக்கப் ஃபீல்ட்லேயும் சரி ஒரு மெஹந்திலையும் சரி இவ்வளோதான் இருக்குது, இதை தாண்டி ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு ஒரு பெரிய சிட்டியில் போய் படிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு இருக்காது அப்படின்ற அளவு சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வந்து வெளியில் அனுப்புவோம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மணி மணி ஐயோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா, அதாவது நம்ம மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம அகாடமியில் வந்து ரொம்ப லோ ப்ரைஸ், ஆனால் நிறைய நாலேஜ் வந்து எடுத்துகிட்டு போவீங்க. அந்த நாலேஜோட வெளியில் போகும்போது நிறைய ஏர்னிங்ஸ் வந்து பார்ப்பீங்க. கண்டிப்பாக கிளாஸஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நிறைய மேக்கப் பற்றின சீக்ரெட்ஸ் அண்ட் யூனிக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் கிடையாது, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்மே வந்து குமுதா மேக்கப் ஆர்டிஸ்ட் லைக் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்மே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் வியூ ஆகும். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அண்ட் வந்து கிளாஸஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாம் நம்மளோட மேக்கப் பற்றின ட்ரிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.